அவளுக்கு என்ன அழகிய முகம் அப்படிங்கும் போத பாட்டு எழுதினதுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தை உங்களுக்கு அவளுக்கு என்ன அழகிய முகம்னு வரும். பட் முதல்ல இந்த பாட்டு எழுதுறதுக்கு அந்த பாடலாசிரியர்கிட்ட இந்த டியூன் அனுப்பணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தானே நன்னா தாலே லாலே 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 லல்லா லாலே 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 லல்லா இப்படிதான் அனுப்புவாங்க. அப்போ நீ வந்து அந்த பாட்டுல வந்து அவன் ஒரு பெரிய ஜாம்பவானா இருந்தா தானே அதுக்கு உண்டான அந்த இசைக்கு உண்டான அந்த வார்த்தைகளை வந்து உள்ள புகுத்த முடியும். அதுல வந்து ரொம்ப கில்லாடி யாருன்னு பார்த்தோம்னா வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான். ஏன்னா அந்த கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு டியூன் வருது அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாடல்ங்கிறது எப்படி அப்படின்னா ஒரு பல்லவி 2 சரணம் இதுதான் வந்து மினிமம் இருக்கக்கூடிய பாடல்ல வரக்கூடிய விஷயங்கள். ஃபர்ஸ்ட் பல்லவி வரும், அப்புறம் ஃபர்ஸ்ட் சரணம் வரும், அப்புறம் கொஞ்சம் பல்லவி வரும், அப்புறம் அந்த 2வது சரணம் வரும். இதுதான் வந்து பாடல்ல இருக்காது. பழைய கால படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பல்லவி இருக்கும், 3 சரணம் இருக்கும், கொஞ்சம் பெரிய பாடலா இருக்கும். இதுதான் வந்து நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயம். ஆனா கண்ணதாசன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சிச்சுவேஷனை கொடுத்தோம் அப்படின்னா 10 பல்லவி கொடுப்பாரு, 10 வந்து சரணம் தருவார். அப்போ அந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி, சார் இந்த ஒரு பல்லவி 2 சரணம் இந்த பாட்டுக்கு வச்சுக்கிறேன், அடுத்த பல்லவி 2 சரணம் இந்த பாட்டுக்கு வச்சுக்கிறேன், அதுக்கு உண்டான பேமெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்பார். அப்போ யோசிச்சு பாருங்க அவருக்கு எவ்வளவு ஒரு ஸ்டஃப் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு திங்கிங் எபிலிட்டி அண்ட் பவர் இருக்கும். ஏன்னா விளையாட்டு இல்லை சார். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, காலே லல்லெல்லாம் லாலே 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 லல்லெல்லாம், நீங்க என்ன எழுதுவேன் சொல்லுங்க? விஷயம் தெரிஞ்சவன் தான், அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவன் தான் எழுத முடியும். அப்ப எழுதும்போது அவளுக்கு என்ன அழகிய முகம் அவளுக்கு என்ன அப்படின்னு எழுதும்போது அந்த வார்த்தை வந்து அதுக்குள்ள சிங்க் ஆகும். அதே மாதிரி கண்ணதாசனோட அந்த வரிகள் அந்த மாதிரியான ஒரு காலத்தை அந்த படத்தை ஒட்டி நடைமுறையை ஒட்டி போன வரிகள் வந்து கண்ணதாசன் தான்.